ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் முட்டைக்கோஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் நம்ம பொரியல் பண்ணுவோம், கூட்டு பண்ணுவோம். செட்டிநாடு சைடில் பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் அப்படியே நம்ம மசாலா பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார், ரசம் இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி வாங்க நம்ம இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்க்கலாம். நான் முட்டைக்கோஸ் ஒரு 2 பேருக்கு போதுமான அளவு நான் எடுத்து வச்சுருக்கிறேன். சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம். இந்த வெங்காயம் நல்லா பெருசாக இருக்குது, அதனால் ஒரு 4 வெங்காயம் எடுத்துருக்கிறேன். அரைப்பழம் தக்காளி, 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 3 பல் பூண்டு. இது மசாலா அரைக்க. அப்புறம் 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள். காரத்துக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தாளிக்கிறதுக்கு பிரியாணி இலையும் கல்பாசியும் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை. வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாங்கிறத பார்ப்போம். எல்லாம் நறுக்கி எடுத்து வந்தாச்சு. இப்போ மசாலாவுக்கு கொஞ்சம் நீங்கள் எண்ணெய் தாராளமாக விடணும். நீங்கள் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரியாணி இலையும் கல்பாசியும் நம்ம போட்டுக்கலாம். கல்பாசியும் பிரியாணி இலையும் நல்லா பொரிஞ்சு வாசம் வருது. இப்போ நீங்கள் வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதக்கிட்டே இருக்கிறப்ப தக்காளியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற முட்டைக்கோஸை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் முட்டைக்கோஸ் பார்த்தீங்கன்னா நீல வாக்கில் நறுக்கக்கூடாது. இப்படி துண்டு துண்டாக நறுக்கிற மாதிரி நறுக்கணும். இந்த மாதிரி ஸ்கொயராக வரும். இந்த மாதிரி நீங்கள் நறுக்கிக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும் மசாலாவுக்கு. இதை நல்லா வதக்குங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கிடுங்க. தண்ணியெலாம் ரொம்ப ஆட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவோட அதோடையே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். அதனால் ரொம்ப தண்ணியெல்லாம் ஆட் பண்ண வேணாம். முட்டைக்கோஸ் வதக்க வதக்க தண்ணி இறங்கி வரும். இப்போ இது கூட மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த முட்டைக்கோஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நீங்கள் குக் பண்ணி சாப்பிட்டாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு ஹாஃப் குக்காக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மசாலாங்கிறதால கொஞ்சம் நல்லா அந்த மசாலாவோட வேக வைக்கணும். அதனால் நீங்கள் மசாலாவுக்கு கொஞ்சம் கூடுதலாக வேக வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வதக்கியாச்சு. இது கூட நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிற இந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி பாருங்கள், நான் இதை வாஷ் பண்ணி இந்த இதை வாஷ் பண்ணி ஊற்றுறது மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மற்றபடி நான் தண்ணி ஆட் பண்ணலை. இதிலேயே நீங்கள் அடுப்பை மீடியமாக வச்சுட்டு இந்த மசாலாலேயே நீங்கள் செஞ்சிடலாம். இப்போ உப்பெல்லாம் பார்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிடலாம். வாங்க இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா வத்திருச்சு. இந்த மசாலாலாம் நல்லா வெந்திருக்கு. ஏன்னா அடுப்பு நான் சிம்மில் வச்சுட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம இறக்கிடலாம். இப்போ இறக்குறப்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நீங்கள் போட்டு இறக்கிடுங்க. சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரசம் இந்த மாதிரிலாம் வச்சுட்டு இந்த மாதிரி மசாலா பண்ணிவிட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். என்ன சமையல் செஞ்சாலும் இந்த மாதிரி மண் சட்டி அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள். அது நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி செட்டிநாடு அம்மா கிச்சனில் முட்டைக்கோஸ் மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் உடனுக்குடன் பார்க்கலாம். நன்றி.